ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் ஈரல் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈரல் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, அதோட சிறு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், அதோட 2 வத்தல். இது எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஈரல் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. ஈரல் கிரேவி செய்யணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா தாங்க சூப்பராக இருக்கும். அதனால் நாம் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கிறோம். மிக்ஸி க்ளீன் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கொதிக்கட்டும். நிறைய பேருக்கு ஈரல்னாலே பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை சாப்பிட்டாலே மறுபடியும் சமைச்சு சாப்பிட்ணும் போலேயே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஈரல் சூப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ப்ளஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் சேர்த்து 2 விசில் விட்டுக்கோங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க. ஈரல் சூப் எடுத்ததுக்கப்புறமா 50% வெந்திருக்கும் ஈரல். அப்படியே இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு பொடி சேர்க்கறதுனால கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரல் சேர்த்துக்கிறோம். ஈரல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். சப்போஸ் ஈரல் ஆல்ரெடி நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஈரல் குழம்ப நம்ம சாதத்தோட சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி 3 to 4 விசில் விடுங்க. வேக வச்ச ஈரல் சேர்த்துக்கிறீங்கன்னா 2 விசில் விட்டாலே போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி 50% ஈரல் வெந்திருக்கும். 4 விசில் போயிருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்துருச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேகலைன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.